எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா பாடம் 15. இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே, தெரியலையே, நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும், நமக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் எப்படி குரான் ஓத கற்றுக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான். இதில் சில சட்டங்கள் உண்டு. குரான் நம்ம ஓதும்போது அந்த சட்டங்களை மெதுவாக சிறிது சிறிதாக நம்ம ஓதும்போதே அதனுடன் சேர்த்து நான் சொல்லித்தரேன். அதே போல் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, ஆல்ஃபாபெட்டோட ஆரம்பிங்க மேம் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் எல்லோருக்கும் நான் சொல்லிக்கிறது, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ உங்களுக்கு தவறாமல் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். அதே போல் என்னுடைய ஆரம்பத்திலிருந்து பாடம் 1லேருந்தே நான் குரானுடைய ஆல்ஃபாபெட்டை ஆர்டர் படி உச்சரிப்போடு நான் கொடுத்துட்ருக்கேன். அதை பாருங்கள். தவறு இருந்தால் மறுபடியும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களும், நடக்கிற எல்லா விஷயங்களும், செயல்படுற எல்லா விஷயங்களும் டெய்லி நம்மளுக்கு வரும். இல்லைன்னா ஒரு வாரம் கழித்து வரும், இல்லைன்னா 1 மந்த்து கழித்து வரும், இல்லைன்னா அப்பப்போ கிடைக்கும். சில சமயத்தில் கிடைக்காம போகும், அந்த மாதிரி. ஆனால் இந்த ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்கள் வருடத்திற்கு ஒரு முறை தான் கிடைக்கும். அதனால் அந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விட வேண்டாம் அல்லவா? அதனால் நிறைய நன்மைகளை சேர்த்து கொள்வதோடு, அல்லாஹ்வை புகழ்வதோடும், அவனுடைய புகழை அடுத்தடுத்து நினைவு கூறுவதன் மூலமாகவும் நாம் அல்லாஹ்வினுடைய அருளை பெற முடியும். அதற்கான உதவியும் அல்லாஹ், எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹ் நம்மளுக்கு அருள வேண்டும் என்று கூறுவதோடு அடுத்த பாடத்தை ஆரம்பிக்கின்றேன். வாங்க அடுத்த பாடத்திற்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நூனினுடைய சட்டங்கள். நூனுக்கும் மீமுக்கும் மட்டும் அங்கே சட்டங்கள் இருக்குது. நம்ம குரான் ஓதும்போது அதில் 4 சட்டங்கள் இருக்குது. அந்த 4 சட்டங்களையும் நம்ம ஒரே முறையில் பார்த்தோம்னாக்க நம்ம குழம்பி போயிடும் இல்லையா? அதனால் டெய்லி இதை பார்த்துக்கிட்டே இருங்க, இந்த லெட்டர்ஸை. அப்போ அது மனசில் நல்லா பதிஞ்சிரும் பாருங்களேன். அப்போ மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா, ஒவ்வொரு சட்டத்தையும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஓதுறதுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? அல்ல போதுமானவன். ஏன்னா நம்மளை வருத்திக்கக்கூடாதுன்னு அல்ல சொல்லியிருக்கான் இல்லை? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓத கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இங்கே ஹ கைன், அடுத்தது ஹ ஐன், அடுத்தது ஹா அம்சா. இந்த 6 லெட்டரும் தொண்டை எழுத்துக்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? நூனினுடைய முதல் சட்டம் இது. அப்போ என்னென்னா ஹா கைன், ஹ ஐன், ஹா அம்சா. இந்த 6 எழுத்தும் தொண்டை எழுத்துக்கள், நினைப்பு வச்சுக்கோங்க. இது நூனினுடைய முதல் சட்டம். அடுத்தது நூனினுடைய 2வது சட்டம். பாருங்களேன், எர்மலூன்னு சொல்லிட்டு ஒரு நினைப்புக்காக வச்சுக்கோங்க, தமிழில் எழுதி எர்மலூன்னு. அப்போ யாக்கு யா இப்படி போட்டுக்கணும் அரபியில், ராக்கு இருக்கு ரா போட்டுக்கோங்க, மாக்கு மீமு, லூக்கு லாமு எல்லு, இவ்வுக்கு வா, இன்னுக்கு இன்னு. நூனினுடைய 2வது சட்டம். அதை தான் பாருங்களேன், எர்மலூன்னு நினைப்பு வச்சுக்கோங்க. இது டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா நம்ம கிளாஸில்? அப்போ இது மறக்கவே மறக்காது. யா ரா மீம் லா வா என்ன, எர்மலூன்னு. ஓகேங்களா? இது 2வது சட்டம். 3வது சட்டத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் கிளாஸில். சரிங்களா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா யுதில்லு, வமா யுதில்லு பிஹி இல்லல்ல. ஏன்னா இதெல்லாம்னு சொல்லக்கூடாது. பக்கத்தில் வர்றது எப்பயுமே நினைப்பில் வச்சுக்கணும். பக்கத்தில் வர்றது புள்ளி வச்ச எழுத்தாக இருந்துச்சுன்னாக்க இங்கே இழுக்கக்கூடாது, அதுக்கு முன்ன லெட்டரை இழுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பில் வச்சுக்கணும். அப்போ பாருங்களேன், பிஹி இல்லல்ல, ஃபா சி கி இ கி என்ன, ஃபாசிகீன்.
இந்த இடத்துல நம்ம அல்லதி அல் அ இல் ல தி இ அல்லதீன அல்லதீன யா இன் என் கு து இவ் குதூவ் ந அல்லதீன என் குதூன அ இஹ் அஹ் தல் த இல் தல் லா ஹி. இது 2 எழுத்து இழுக்கிற அளவுக்கு 2 விரல் நீட்டுற அளவுக்கு இழுக்கணும் இல்லை. இங்கே பார்த்துக்கோங்க. ஆக ஆக தல் லா ஹி மிம் மீ இம் மிம் ப அக்கு. ஐனுக்கு மேலே புள்ளி வந்தால் அக்குன்னு போட்டுக்க சொன்னல. மிம் பக் தி மீ இ மீ சா கி ஹி வ யக் யா இக் யக் த உ இவ் உ ந. பார்த்துக்கோங்க. வா யா இக் வ யக் த உ இவ் உ ந மா அ ம ர இல் லாஹு பி ஹி அ இ யூவ் ஐ யூவ் ச ல சல வ வ யு இஃப் இஃப் வ யு இஃப் சி து இவ் தூவ் ந தூன வ யுஃப் சிதூன ஃபி இல் ஃபில் அ இர் இத் அர்த். முடிச்சுக்கலாம். தீன் இல்லாமல் அர்துன்னு முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் 3 சட்டங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதில் நூனு மீமாக மாறிக்கும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லை. அது இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அந்த 3வது சட்டம் இங்கே இருக்கு. நான் ஏன் அதை உங்களுக்கு முன்னாடியே 3 சட்டத்தையும் நான் உங்களுக்கு விளக்குனேன்னு சொன்னால், மொத்தம் நம்மளுக்கு 4 சட்டம் இருக்குது. ஆனால் அது 4வது சட்டம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதனால வேண்டிதான் நான் அங்கே எழுதி காட்டலை உங்களுக்கு. இந்த ஒவ்வொரு சட்டமும் நீங்கள் அந்த எழுத்து டெய்லி நீங்கள் பார்க்கும்போது அது மனப்பாடத்தில் நின்றுடும் பாருங்களேன். அப்போ இந்த இதை ஒரு சட்டம் போலவே நம்மளுக்கு தெரியாது. அந்த முதல் சட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது, 2வது சட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அதனால தான் இன்னைக்கு நூனோட நான் ஆரம்பிச்சிருக்கேன். நூனினுடைய சட்டங்களோட நான் ஆரம்பித்தேன். அதில் 3வது சட்டம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதாவது நூனு மீமாக மாறுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். இது பாருங்களேன், இது கூட நம்மளுக்கு கஷ்டமே கொடுக்கல பாருங்களேன் குரான்ல ஓதுறதுக்கு. அதுக்கு மேலேயே குட்டி எழுத்துல மா கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். இது மா தானே, இந்த குட்டி எழுத்துல. அப்ப என்ன, இந்த எழுத்துக்கு பதிலா மாவா படிச்சுக்க சொல்றாங்க. இதுதாங்க 3வது சட்டம். மனப்பாடமா கூட இதை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்களேன். எந்த இடத்துல மீ இங்க பாருங்க, நூனுக்கு அடுத்தது பா வந்துச்சுன்னா, அதாவது ஒரே மாதிரி குறி தானே, என்ன ஒன்னு புள்ளி இங்க மேல வந்துச்சுன்னா நூனு, கீழே புள்ளி வந்துச்சுன்னா பா. இது 2 பக்கத்துல வந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல இந்த நூன் என்னவாகும்னா மீமா ஆயிக்கும். இதுதான் நூனினுடைய 3வது சட்டம். ஓகேங்களா? அப்ப நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு அந்த ராகம் எல்லாமே எங்கெங்க சேர்க்கணும், இந்த நூனுக்கும் மீமுக்கும் தாங்க தனிப்பட்ட சட்டமே கொடுத்துருக்காங்க இங்க ஓதும்போது. ஏன்னா அதுல ராகங்கள் மாறும் பாருங்களேன். அப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எந்த இடத்துல இழுக்கணும், எந்த இடத்துல குறைக்கணுங்கிறத கரெக்டா பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அதனாலதான் இந்த இடத்துல அந்த 3வது சட்டம், நூனினுடைய 3வது சட்டத்தின்படி நூனுக்கு அடுத்தது பா வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னு சொன்னாக்க மீமா மாறிக்கும். அதுக்கு நம்ம மனப்பாடத்துல வச்சுக்கணும்னு கூட இல்லை. அந்த நூனுக்கு மேலேயே மா போட்டிருப்பாங்க. மா போட்டிருக்காங்களா குட்டி எழுத்துல, அப்ப மாத்திக்க போறோம், அவ்வளவுதான். அப்ப மீ இம் மிம் பக் ப இக் தி
பக்தி. ஓகே, மீ சா கிஹி. வ யக் தவுன மா அமர இல்லாஹு அமரல்லாஹு பிஹி அன்னு இந்த இடத்துல இன்னு மறைஞ்சி வரும். அப்ப இங்கேயும் ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தை நான் ஒவ்வொரு முறையா நான் சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு சட்டத்தை படிச்சிட்டோம்ல, அப்பப்ப ஒன்னொன்னா சொல்லித்தரேன், சரிங்களா? இந்த இடத்துல அ இ யு இவ் ஐயூவ், ச ல சல, வ யு இஃப் வ யுஃப், சி து இவ் சிது ந, ஃபி இல் ஃபில், அ இர் இத் அர்த். அடுத்தது உ உ லா இ க உலாயிக்க, ஹு மு இல் ஹுமுல், ஹ சி ரு இவ் இன் ஹாசிரூன், க இ ஃப கைஃப, த இக் ஃபு ரு இவ் தக் ஃபுரு ந, பி இல் லாஹி பில்லாஹி, வ கு இன் து இம் குந்தும், அ இம் வா தன்ன, அம் வா தன், ஃப அ இஹ் ஃப அஹ், யா கு இம் ஃப அஹ் யா கும், சு இம் ம சும்ம, யு மி இ யுமி, து கு இம் யுமி துக்கும், சு இம் ம சும்ம. ஏன்னா இந்த கோடு மாதிரி மேலே 3 புள்ளி வந்துச்சுன்னா தாவும் சொல்லாம சாவும் சொல்லாம சொல்லணும் இல்ல. அப்ப சு இம் ம சும்ம, யு இஹ் இ இ ஈ, அப்ப யுஹ் ஈ கு இம். அப்ப எப்படி யு யுஹ் யு யுஹ் ஈ கும், சு இம் ம சும்ம, இ ல இ இலை ஹி இலைஹி, து இர் துர், ஜ உ இவ் ஜ உ ஊவ் இன், துர் ஜ ஊவ் இன் துர்ஜவூன், ஹு வ இல் ல தி இ ஹுவல்லதி, ஹ ல க ஹலக, ல கு இம். ஏன்னா இங்கேயும் இம் இருக்கு இங்கேயும் இம் இருக்குல்ல, அப்போ ஒரு இம்மை எடுத்துக்கிறோம். அப்ப ல கு இம் லக்கும், மா ஃபி இல் ஃபில், அ இர் தி அருதி, ஜ மி இ ஜமீ, ஆன்னு முடிச்சுக்கலாம், அண்ணுன்னு முடிக்கலாம், ஆன்னு முடிச்சுக்கலாம். சொன்னா இல்லையா, தன்மீம் வந்தாக்க எப்பவுமே அப்படிதான் கடைசி எழுத்துல. ஜமியா, சு இம் ம இஸ் சும்மஸ், த வா தவா தவாதான். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, சு இம் ம இஸ் சும்மஸ், தவாதான், த வா, இ ல இஸ் இலஸ், ச மா இலஸ் இலஸ், சமாயி, ஃப ச ஃப ச இவ்வா ஃபசவ்வா, ஹு இன்ன ஹுன்ன, ச இப் சப் அ, ச மா வாத் சமாவாத், வ ஹு வஹு வ பி கு
இல் லி பி குல்லி ஷ ஷ இ ஷ ஷை இன். ஏன்னா இங்கே ஹம்சா வந்திருக்கா, கீழே 2 இது வந்திருக்கு. அப்போ ஷையின். அ லி மும்ம அலி மும்ம. இங்கே மான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது மும்மு தானே. அ லி இ அலி அலி மும்ம மும்ம. முடிச்சுக்கலாமா? சதக்குல்லாவுல் அதீம்.